ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான லஞ்சு. கீரை தான் கடைய போகிறேன். அதுவும் பசலைக்கீரை நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கீரை கடையிறதுக்கு இந்த கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது பசலைக்கீரை. அதுக்கப்புறம் அது கூட போட்டு வேக வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதுதான் போட்டு வேக வைக்க போகிறோம். இதுக்கு 2 சின்ன வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி கீரை தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி சின்ன தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நான் தாளிக்கும் போது வேறு காஞ்ச மிளகாய் போடுவோம். அதனால் நான் பச்சை மிளகாய் 2 தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கீரை ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஆனால் இதெல்லாம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கீரையை அலசிட்டு வரலாம். கரெக்டாக இருக்கும். கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி 2 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த கீரை வேகிற அளவுக்கு வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் அந்த கீரையை நல்லா உப்பு போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கீரை இப்போ நான் நல்லா நிறைய தண்ணி தாராளமாக வச்சு உப்பு போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கீரை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சிருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி ஆஃப் பாயிலாக இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். கீரை சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த கீரை எடுத்து நான் இதில் சேர்த்துட்றேன். கீரை சேர்த்தாச்சு. நான் இப்போ இதை மூடி போடாமல் தான் வேக வைக்க போகிறேன். வெந்த உடனே நம்ம பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ஆற வச்சிடலாம். எடுத்து ஆறட்டும். நல்லா ஆறினோடனே இதை நம்ம கடைய வேண்டியது தான். கீரை ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நான் இதை சட்டியில் கடைய போகிறதில்ல, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இது ஒரு சுற்றி விட்டு எடுத்துடுவேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கீரையை ஃபுல்லாக மிக்சியில் மாற்றியாச்சு. இந்த கீரை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இதில் இருக்குது. நம்ம இந்த கீரையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சியை அந்த தண்ணியை விட்டு கழுவி அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ நான் போய் இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கீரை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் ரொம்பலாம் கடையில் ரொம்ப சுற்றி விட்டு ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் பண்ணல. இதை இப்போ நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாத்திரத்தில். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கீரை சூப்பராக க்ரீனாக நல்லா இருக்குல்ல. இப்போது அப்படியே இந்த மிக்ஸி ஜாரை நம்ம இந்த தண்ணி இருந்தது இல்லைங்களா, அதை ஊற்றி அப்படியே கழுவி ஊற்றிடலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு, ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக இருந்தால் நல்லாயிருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம். கீரையை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். தேவைன்னா அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இது தாளித்து கீரையில் ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டு இறக்குனா சூப்பராக டேஸ்டியான கீரை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கீரை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் இது கடல் எண்ணெய் சேர்க்குறேன். அதனால் கொஞ்சம் சூடான பிறகு சூடானால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்மெல்லு வரும். அதனால் கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு என்னென்ன வேணுமோ அந்த பொருளெலாம் சேர்த்துடலாம்.
எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் தான் உங்கள் காரத்துக்கு. நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தாளிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ அப்படியே எடுத்து இதை வந்து நம்ம கீரையில் ஊற்றிடுவோம். இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஒரே ஒரு கொதி வரணும். கீரை ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தாளித்து ஊற்றின பிறகு ஒரே ஒரு கொதி வந்தோன்னு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள் அப்படியே கொதி வருது பார்த்திங்களா, அவ்வளோதான் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதான். ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சூப்பரான கீரை கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பசலைக்கீரை கடையல். இது வந்து ரொம்ப சிம்பிள். இல்லை நம்ம நிறைய எதுவுமே சேர்க்கல. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கீரை சேர்த்து வேக வச்சு அரைச்சி தாளித்து எடுத்துருக்கோம். இது வந்து சுட சுட சாதத்தில் கொஞ்சம் கீரை போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.